Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணமே இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரை 720க்கு 720 மதிப்பெண்களும் பெற்றது என்பது ஒரே ஒரு மாணவர் தான். 2021ஐ பொறுத்தவரை 2 மாணவர்கள், 2022ஐ பொறுத்தவரை 0, 2023ஐ பொறுத்தவரை 2 பேர். இந்த ஆண்டு அது அபரிதமாக உயர்ந்து 67 என்று வந்திருக்கிறது. இதிலே தான் அனைவருக்குமே பெரிய அளவிலான அச்சமும் இதிலே குளறுபடிகளும் இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை அவர்கள் சொன்ன காரணம் என்பது, இவ்வளவு பேர் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு, இந்த 67 பேர் 100க்கு 100 என்கின்ற அளவிலான மதிப்பெண் பெற்றதற்கும் 720க்கு 718 719 போன்ற மதிப்பெண்களை பெற்று டாப் 100 என்கின்ற வகையில் 100 பேரை அவர்கள் தேர்வு செய்து அனுப்பிய பட்டியலிலும் இருக்கிற அந்த குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 718 719 என்று பலருக்கு அந்த மதிப்பெண்கள் இருந்தது. இது சாத்தியமில்லாத ஒன்று. ஏனென்றால் 180 கேள்விகள் அடங்கியது தான் நீட் தேர்வு. ஒரு கேள்விக்கும் 4 மதிப்பெண். ஒரு கேள்வியை அவர்கள் தேர்வு செய்து பதிலளித்தால் 4 மதிப்பெண். அவர் தவறுதலாக பதிலளித்திருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து 5 மதிப்பெண் அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணிலிருந்து குறைந்துவிடும். ஆக 180 கேள்விகளையும் அவர்கள் அட்டன் செய்திருந்தால், சரியான பதில் அளித்திருந்தால் 720 கிடைக்கும். ஒன்று தவறுதலாக இருந்தால் 716 கிடைக்கும். இதை எழுதாமல் விட்டுவிட்டிருந்தால், அதுவே தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருந்தால் 715 கிடைக்கும். 715 என்பது கேள்வி தவறுதலான கேள்விக்கு கிடைக்கிற மதிப்பெண். 5 மதிப்பெண் கிடைத்திருக்கும். கேள்வி விட்டிருந்தால் 716 கிடைக்கும். 718ம் 719ம் எப்படி கிடைத்தது என்பது கல்வியாளர்களின் கேள்வி, மாணவர்களின் கேள்வி. இந்த நிலையில்தான் தேசிய தேர்வு முகமை இவர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டது, கிரேஸ் மார்க்ஸ் தரப்பட்டது என்கிறார்கள். கிரேஸ் மார்க்ஸ் எந்த அடிப்படையில் தந்தீர்கள் என்று கேட்டால், உச்சநீதிமன்றத்தில் 2018இல் ஒரு தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்தோம் என்கிறார்கள். 2017க்கு பிறகுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2018இல் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கான தீர்ப்பே இல்லை. உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எந்த வகையிலும் நேர பற்றாக்குறைக்கான காரணமாக கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் தீர்ப்பு தரவில்லை. இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது 2018இல் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு. காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலான மோசடி. உச்சநீதிமன்றத்தில் ஒரு நம்முடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 1563 பேருக்கும் மறுதேர்வு அவர்கள் விரும்பினால் நடத்தலாம் என்கின்ற வகையில் இந்த 1563 பேரை அதிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விலக்கி கொண்டால் அப்பொழுது எழுதியிருக்கிற மாணவர்கள் மொத்தம் 23,33,000க்கும் மேற்பட்டவர்கள்.
இதில் இந்த 1563 பேர் பட்டியலை விலக்கிக் கொண்டால் இந்த ரிசல்ட் ரீபப்ளிஷ் செய்ய வேண்டும். அதையும் அந்த ரிசல்ட்டை ரீபப்ளிஷ் செய்வதற்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த 1563 பேருக்கும் இன்னொரு நாள் தேர்வு எழுதுவதற்கும் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு குழப்பங்களுடன் கூடிய இந்த தேர்தல் முடிவுகளினால் மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அத்துணை மருத்துவக் கல்வி மாணவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீட்டுக்கு எதிரான ஒரு முழக்கம் தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த நிலையை கடந்து மறந்து இது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு இது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வு எழுதிய 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் இன்றைக்கு ஒரு மிக மோசமான மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நீட்டிலிருந்து விலக்களிப்பதற்கு நீட்டு தேர்வை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசு முனைய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.